ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது இயற்கையை காப்பாற்றுற ஒரு விழிப்புணர்வு பதிவு. இயற்கை அப்படின்னா நம்ம மனுஷங்க மட்டும்தான் நாம் நினச்சிட்ருக்கோம். நமக்கோசரமே தான் நம்ம எல்லாமே பண்ணிக்கிறோம். ஸ்பெஷலாக ரொம்ப சொகுசாக எல்லாமே பண்ணிக்கிறோம். ஆனால் நம்மளை சுற்றி மனுஷன் இல்லாத அந்த மிருகங்களோ பறவைகளை பற்றியோ இல்லை அந்த மற்ற இயற்கையான பொருட்களை பற்றி எதுவுமே, மரங்கள் எதையுமே நம்ம கடல் மலை இதெல்லாம் பற்றிலாம் நம்ம கவலைப்படுறதே கிடையாது. நமக்கு என்ன ரோடு வேணுன்னா போட்டுக்கிறோம், அழகாக ட்ரெஸ் பண்ணிக்கிறோம், எவ்வளோ செலவு பண்ணி வேணாலும் வீடு கட்டிக்கிறோம், கார் வாங்கிக்கிறோம். அதனால் ஒரு பொல்யூஷன் ஏற்படும். அதனால் இந்த மாதிரி பறவைகளோ மிருகங்களோ கண்டிப்பாக பாதிக்கப்படும். அந்த மாதிரியான தாட்ஸ் எல்லாம் நம்ம கொஞ்சம் கூட கிடையாது. ஏன்னா அந்த மாதிரி எண்ணங்கள் இருந்தால் நம்ம கொஞ்சம் இயற்கையை வாழ வச்சுருப்போம். கண்டிப்பாக கிடையாது நமக்கு. இது எந்த விதத்தில் நம்ம சரி பண்ணலாம் அப்படின்னு நீங்களே யோசித்து பாருங்கள். ஒரு நல்ல பெருசாக மரம் வளர்ந்துருக்கும். ஆனாலுமே அதை ஏதாவது ஒரு ரோடு போடுறதுக்கோ இல்லை வீடு கட்டுறவோ வெட்டி போட்டுருவோம் நம்ம. ஆனால் அந்த மரத்தில் ஒரு கூடு இருக்கா, இல்லை பறவைகள்லாம் நைட்டு வந்து தூங்குமாங்க, அதெல்லாம் பற்றி நம்ம கவலையே படுறது கிடையாது. ஒரு பதிவு ஒன்று நான் படித்தேன் பாருங்கள். நீங்கள் சாயந்தரம் வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரும்போது உங்கள் வீடு இருந்த இடத்துல தரமட்டமாக இருந்தால் நீங்கள் எப்படி யோசிப்பீங்க அப்படின்னு அதில் போட்டிருந்தாங்க. அந்த மாதிரி தான் ஒரு காக்கா குருவி அதுங்களோட ஷெல்ட்ரூம் மரமே வெட்டப்பட்டிருக்கும் போது அதுங்க சாயந்தரம் வரும்போது எப்படி இருக்கும், அந்த உணர்வை கொஞ்சம் நினச்சி பாருங்கன்னு சொல்லிட்டு ஸோ இந்த இடத்துல நான் அதை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நம்ம எவ்வளோ கதறி அழுவோம் நம்ம வீடை இடிச்சிருந்தா. அது மாதிரி தானே அந்த பறவைகளுக்கும். நம்ம இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் யோசிக்கிறதே கிடையாது. எவ்வளோ அழகாக அந்த ரெக்கைகளை வச்சுட்டு அது பறக்கும்போது சின்னோண்டு குருவி இது தான். ஸோ அந்த பேர்ட்ஸு கூட நம்மளால் எதுவுமே ஒரு ஷெல்ட்ரு பண்ணி தர முடியல. அதுங்களுக்கு தேவை மரங்கள் தான். ஸோ அந்த மரங்கள் வளர்க்குறதுல கொஞ்சம் இளைஞர்கள் அவங்கள ஈடுபடுத்திக்கலாம். எல்லாருமே ஈடுபடுத்திக்கலாம். அது மாதிரி விலங்குகள் எங்கேயாவது அடிபட்டு கிடந்தால் கூட அந்த ஹெல்ப்லைன் நம்பரை பார்த்து கொஞ்சம் ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமான்னு பாருங்கள். ஏன்னா இரக்க குணம் அந்த மனிதாபிமானமே இல்லாத ஒரு உலகத்தில் மனிதனுக்கோசமே நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் சரி செய்ய முயற்சி பண்ணுங்கள். அதுக்காக தான் இந்த பதிவு.